ஏதோ பேசணும்னு சொன்ன. உங்ககிட்ட யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா நீ என்ன சொல்வ? என்ன பார்த்து அப்படி யாராவது கேட்பாங்களா என்ன? கேட்டா நீ என்ன சொல்வ? உன் கதைக்கு ஏதாவது தேவையா? நீ என்ன சொல்வ? கேட்டா பாப்போம். நான் கேட்டா? ஏன் சிரிக்கிற? நீ எழுதுற கதைக்கு வேணா இது சரியா வரும், வாழ்க்கைக்கு ஏய் பால் அவகிட்ட கொடுக்காதடி. அப்ப நீ இதே தப்பதான் செஞ்சிட்டு இருக்க போறியா? எது தப்பு? இப்போ நீ செஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு தப்பா தெரியுதா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது கௌரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்கிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பழகிறது பிடிச்சிருக்கு. நிறைய பேரோட படுத்திருக்கேன், ஆனா உன்கிட்ட மட்டும் தான் பழகிட்டும் இருக்கேன். அதுக்காக தூங்கி எழுந்திரிச்சா உன் மூஞ்சியை பாத்துக்கிட்டு, உன் கூடயே படுத்துக்கிட்டு, உன் பக்கத்துலயே இருந்துகிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையா? அதான் வாழ்க்கை, அதான் சந்தோஷம். இப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அம்மா உனக்கு புரியல. டைம் ஆச்சு, கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம கிளம்புவோமா? மேல வாங்க. அம்மு வெளியில போயிருக்கா. உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். உட்காருங்க. என்ன பேசணும்? அம்முவை பத்தி தான். நான் அம்முவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. வழக்கமா அம்முவோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேக்குற வார்த்தை தான். நான் அந்த மாதிரி ஆளா கேட்கல. அவகிட்ட பேசுனீங்களா? அவ விளையாட்டுத்தனமா இருக்கா. இங்க வாழ்றதான் வாழ்க்கைன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஒரு கண்ணியமான குடும்பத்து வாழ்க்கை ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு வாழ்க்கையை அம்முவுக்கு என்னால தர முடியும்னு நான் நம்புறேன். இப்ப அம்முவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தரீங்க? ரேட்டு 10,000. ஒரு நாளைக்கு 10,000னா அப்ப வாழ்க்கை பூரா கேக்குறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? இதை நான் எதிர்பார்த்ததான். இது என் வீட்டோட பத்திரம். 45 லட்சம் வச்சுக்கங்க. பேசி பாக்குறேன், ஆனா முடிவு அவ சொல்றதுதான். அவ ஒத்துக்கலன்னா கொடுத்துருவேன். அம்மா ஐஸ் வைக்கிறேன்னு தப்பா நினைக்காத. நீ ரொம்ப அழகா இருக்க. ஊன்னு சொல்லு, நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா?
தட்டி விடனே தப்பா நினைக்காத, எனக்கு கட்டிக்கவே ஆள் இருக்கு. வச்சுக்கிற மூஞ்சியை பாரு. கௌரி உங்ககிட்ட பேசினாரா? ஆமா, நீ என்ன சொன்ன? பிடிக்கலன்னு சொன்னேன். கௌரியவா? கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொன்னேன். ஏன்? நான் இதுக்கு யாரோ ஒருத்தருக்கா காலம்புற கஷ்டப்படணும்? உன்னை சுத்தி இருக்கிற 10 பேர் மட்டும் இல்ல உன் வாழ்க்கை. என்னம்மா சொல்ற? இங்க ஒருத்தரை பிடிச்சா போறேன், பிடிக்கலன்னா வேண்டாங்கிற. சந்தோஷமா தானே இருக்கேன். என்ன விட்டுருமா. அன்னி கேட்டியே விஜயாக்கா இனிமே வரமாட்டாங்களான்னு. எனக்கு அப்போ அதுக்கு பதில் சொல்ல தெரியல. விஜயா மாதிரி இங்க எத்தனையோ பேர் காணாம போயிருக்காங்க. அவ்வளவு ஏன், ஒரு நாள் நானும் காணாம போயிடுவேன். இதோ இந்த மல்லி ஒரு நாள் காணாம போயிடுவா. உனக்கும் அப்படி ஆகணுமா? நாங்க இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. ஆனா உனக்கு, நீ இங்க வளர்ந்திருக்க, அவ்வளவுதான். நான் தாலியோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டதே கௌரி கிட்டதான். இந்த தொழிலுக்கு வந்து நான் முழுசா கத்துக்கிட்டது ஆம்பளைங்களதான். சத்தியமா சொல்றேன் அம்மு, கௌரி ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நம்புமா. ஒரு நல்ல புருஷன்கிட்ட பொண்டாட்டிக்கு உடம்ப தாண்டி சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. நாங்க இப்படி இருக்கோம்னா அது எங்களோட தலையெழுத்து. உன்னை இங்க வளர்த்த பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன குற்றவாளி ஆக்கிடாதம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்? சரின்னு சொல்லு. சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு எப்ப பிடிக்கலன்னு தோணுதோ அந்த நிமிஷமே வந்துடுவேன். அறிவு இருக்காடா உனக்கு? போயும் போயும் ஒரு பிராஸ்டியூட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? உங்க அக்கா உனக்காக ஒரு பொண்ணை வளர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் நடையா நடந்துகிட்டு இருக்கா. டேய், நீ ஏதோ கதை எழுதுறேன்னு சொல்லி உன்னை அங்க கொண்டு போய் விட்டேன். நீ இந்த மாதிரி நடந்துக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டேன். இங்க பாரு, 100 ரூபா கொடுத்தா முந்தானியா விளக்குவா, 500 ரூபா கொடுத்தா ஜாக்கெட் கழட்டுவா, 1000 ரூபா கொடுத்தா எல்லாத்தையும் ஒத்துருவா. நான் வப்பாட்டியை கூட அங்க தேர்ந்தெடுக்க மாட்டேன். நீ பொண்டாட்டியை செலக்ட் பண்ணிட்டேங்கிற? உன்னையெல்லாம் என்ன? நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு வரதும் வராததும் உன் இஷ்டம். அம்முவாகிய நான் திரு கௌரி சங்கரை என் வாழ்க்கை துணையாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் அவரது எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்துக் கொள்வேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். கௌரி சங்கராகிய நான் செல்வி அம்முவை என் வாழ்க்கை துணைவியாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் அவருடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்வேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். இந்தாங்க.